பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிபரப்பை ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அனுதினமும் அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமாய், அறிந்து கொள்வதன் மூலமாய் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அதற்காகத்தான் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இது வெளியேற பெற்ற தேவனுடைய வார்த்தைகள், ஜீவனை கொடுத்து செய்து முடித்து எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாகவே இதற்கென்று டைமை ஒதுக்குங்கள். வேத வசனத்தை தியானியுங்கள். அப்பொழுது இவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய வார்த்தை. இந்த வார்த்தை தேவனாய் இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை செய்ய வேண்டியதை இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து முடித்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தையிலே அவர்களை பலிகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கவனியுங்கள், நான் உங்களுக்கு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். நான் சுயமாக எதையும் உங்கள் மத்தியிலே சொல்லவில்லை, சொல்ல விரும்பவும் இல்லை. ஆனால் நான் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து விசுவாசிப்பீர்களானால் அதுவே போதும். தேவன் செய்து முடித்த யாவும் நம்மை மேற்கொள்ளும். தேசத்தை, சபையை, குடும்பத்தை மேற்கொள்ளும். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இயேசுவானவர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென் என்றால் சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உடையவர் மாத்திரமல்ல, செய்தும் முடித்திருக்கிறார். அதற்குத்தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். அப்ப கவனியுங்கள், நாங்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிறப்பை யாராலும், எந்த பிசாசாலும் மாற்ற முடியாது. தயவு செய்து இதை நம்புங்கள். இதற்கு விரோதமான காரியங்களை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேவனால், மனுஷரால் அல்ல, தேவனால் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இந்த பிறப்பை யாராலும், எந்த பிசாசாலும், எந்த பாவத்தினாலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆமென். உண்மையை சொல்ல போனால் நான் தேவனால் பிறந்தவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்பார்கள். அவர்களை எதுவும் ஜெயிக்க முடியாது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அனுதினமும் அறிக்கையிட வேண்டும். நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறேன். ஆமென். அப்படி நாங்கள் அறிக்கை பண்ணி எங்களுடைய சிந்தையை மாற்றுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவோம். ஆமென். எங்கள் மூலமாய் தேவன் செயல்படுவதை எங்களால் பார்க்க முடியும். நாங்கள் இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லை. நான் தேவனால் பிறந்தவன். ஆமென். இந்த பிறப்பை யாராலும் மாற்ற முடியாது. ஆமென் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவுக்கு தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நான் இதை உங்களுக்கு மறுபடியும் வாசித்து காண்பிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்தை வாசித்தோம். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப பாருங்க, முதலாம் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆமென். எப்படி பிறந்தோம்? கிறிஸ்து என்று, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் கவனிங்கள், எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். அப்ப நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாக பிறக்கிறேன் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கும் பொழுது. இது மிகவும் அவசியம். அநேக வேளைகளிலே நாங்கள் விசுவாசிக்க தவறுகிறோம். ஆனால் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்படுவோம். ஆமென். 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். உலகத்தினால் நாங்கள் ஜெயிக்கப்பட மாட்டோம். இந்த உலகத்தினுடைய பாவங்கள், தரித்திரங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இவைகளினால் நாங்கள் ஜெயிக்கப்பட மாட்டோம். மாறாக அவைகளை ஜெயிக்கிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிச்சயமாயிருப்போம். நம்முடைய விசுவாசமே, கவனிங்கள் பிரியமானவர்களை, இதைத்தான் நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு அழுத்தி திருத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் இயேசு மேல் வைக்கிற விசுவாசம், அவர் செய்து முடித்தார் என்று வைக்கிற விசுவாசம். ஆமென். அபிஷேகம், கவனிங்கள், இயேசுவானவரை கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஏனென்றால் அபிஷேகம் என்ன செய்யுமாம்? நுகத்தை முறிக்கும். அப்ப இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தால் என்ன செய்ய வந்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகல நுகங்களையும், தேசத்திலே பிசாசு கொண்டு வந்த சகல நுகங்களையும் முறிக்கிறவராய், உடைக்கிறவராய், நிர்மூலமாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அதனால் தான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்பொழுதோ நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஈஸியாக உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனித குமாரன் நம் மண்டையிலே அல்லது பூமிக்கு வந்தார். நம்மை அழிக்கும்படி அல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. ஆமென். அப்ப பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டதே ஆனால் நாங்கள் பிசாசின் கிரியையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், நொடிகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இவைகள் எல்லாம் பிசாசின் காரியம். இதை தேவன் நமக்கு கொடுக்கிறதில்லை. ஆகவே எங்களுடைய சுயமாக, எங்களுடைய சரீரமே இவைகள் நமக்குள்ளே வரும் பொழுது, கவலையே தேவன் கொடுக்கவில்லை, ஆனால் கவலை நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய சரீரமே அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நம்முடைய சரீரம் இவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. துக்கம் வரும் பொழுது எங்களுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அதனால் தான் நாங்கள் சிக்காகிறோம், சுகஈனமாகிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரம் இதற்காக உருவாக்கப்படவில்லை. தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் வெற்றி சிறந்திருக்கும்படி, தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி, தேவனோடு மேன்மையான மகிமையான உறவு வைத்திருக்கும்படி தான் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப கவனியுங்கள், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், தோக்கிறவர்கள் அல்ல, உலகத்தினால் மேற்கொள்ளப்படுகிறவர்கள் அல்ல. எந்த சட்டத்திட்டம் எந்த தேசத்திலே மாறினாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய்
எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சட்ட திட்டங்கள் நிர்மூலமாவதாக என்று நாங்கள் வாயை துறந்து பேசினால் அவைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். ஏனென்றால் நாவின் அதிகாரத்தில் வல்லமை இருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் வாயை துறந்து என்னத்தை விசுவாசித்து பேசுகிறோமோ அவைகள் நிச்சயமாய் மேற்கொள்ளுகிறதாய் இருக்கிறது. ஆமென். 1 யோவான் 3:9 வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கவனிங்க. அப்ப நாங்கள் தேவனால் பிறந்து விட்டோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்க அனுதினமும் இதையே தியானிக்க என்ன நடக்கிறது? பாவத்தினுடைய வல்லமை இல்லாமல் போய்விடுகிறது. நம்மை பாவம் மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில், கவனிங்கள், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்கின்ற வித்து நமக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். அப்ப வார்த்தை என்கின்ற வித்து நமக்குள்ள இல்லாமல் இருக்கும் பொழுது, அல்லது நாங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறது போல வேதத்தை படிக்கிற பொழுதுதான் இந்த வார்த்தை என்னும் வித்து நமக்குள்ளே கிரியை செய்யாமல் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கன்வின்ஸ் ஆவோமானால், நான் தேவனுடைய குமாரன், அல்லேலூயா, நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன், ஆமென் என்று நாங்கள் என்ன செய்தால் சிந்தை உடையவர்களா, அப்பேற்பட்ட சிந்தை எப்பொழுதும், என்றைக்காவது அல்ல, எப்பொழுதும் உடையவர்களாயிருந்தால் அவருடைய வித்து எனக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. அப்ப ஏன் பாவம் செய்கிறோம் என்றால், நாங்கள் அவரால் பிறந்து விட்டோம், புதுப்பிக்கப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆமென். தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இல்லாமல், எப்பயாவது ஒரு சண்டையிலே அதை நாங்கள் நினைவுபடுத்துகிறோமே ஒழிய, எப்பொழுதும் இந்த சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இல்லாதபடியினால் ஈஸியாக வேற நினைவுகள், வேற எண்ணங்கள், இந்த உலகத்துக்குரிய எண்ணங்கள் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆனால் நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. ஆமென். வார்த்தை எவ்வளவுக்கு நம்மை வந்து மேற்கொள்ளுகிறதோ அவ்வளவுக்கு நாங்கள் பிசாசையும் அவனுடைய கிரிகைகளையும் ஜெயிக்கிறவர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பிசாசு வந்த பொழுது இயேசு மறுபடியும் எழுதி இருக்கிறது என்று சொல்லி வசனத்தை காண்பிக்கிறார். அதே போல நமக்கு ஒரு சில பாவங்களை செய்யும்படியாய் பிசாசு தூண்டும் பொழுது நமக்குள்ளே தேவனுடைய வித்து இருக்கிறபடியினால் நாங்கள் அதை நோக்கி சொல்லுவோமானால், பேசுவோமானால், இல்லை, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், கிருபைக்கு உட்பட்டிருக்கிறவன் பாவம் செய்யான், தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், நான் பாவம் செய்வதில்லை, தேவனுடைய வித்தினால் நான் பிறந்திருக்கிறேன். ஆமென். தேவன் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். ஆமென். நான் ஒளியின் பிள்ளையாய் இருக்கிறேன், ஈவன் நான் உலகுக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று நான் பேசும் பொழுது பிசாசு ஓடி போகிறான். அல்லேலூயா. 1 பேதுரு 1:23 இப்படியாக சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அல்லேலூயா. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிந்து போகிற ஒரு வித்தினால் நாங்கள் உருவாக்கப்படவில்லை. இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே அழிந்து போகிற வித்தினாலே உருவாக்கப்படுகிறது. ஆனால் நாமோ என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழியாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனியுங்கள், அழியாத வித்தினால்.
நாங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அழியாத வித்தினால், இன்னொரு விதத்திலே சொன்னால் எதனாலும் அழிக்க முடியாத வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கவனிங்கள், எப்படி சொல்லுகிறார் என்றால், ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்றால் முடிந்த காரியம். நீங்கள் இப்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்களே, தேவன் மூலமாய் அவருடைய வார்த்தையினால் அழியாத வித்தினால் மறுபடியும் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாங்கள் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்ப தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அப்ப எல்லா ஏரியாவிலும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தை நான் எனக்குள்ளே கொண்டு வருவேனானால் எந்த ஏரியாவிலும் என்னுடைய வாழ்க்கையிலே அழிவு இருக்க முடியாது. ஆமென். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, இருளின் ராஜ்யத்தில் இருந்து அவர் என்னை விடுதலையாக்கி இப்போ ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றி விட்டார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளாகிய அழியாத வித்து எங்களுக்கு அழியாத வித்தினால் நாங்கள் ஜனிப்பிக்கப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பிறப்பிக்கப்படுகிறோம். ஆமென். அப்ப எப்படி இந்த வித்து வேலை செய்கிறது? நாங்கள் இதை நமக்குள்ளே கொண்டு வந்து விசுவாசிக்கும் பொழுது. ஆமென். ரோமர் 8:16 இப்படியாக சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். கவனியுங்கள், மனுஷ சாட்சிகளை நம்பாதிருங்கள் தயவு செய்து. ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய உள்ளம் கூட ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் அதை நம்பாமல் ஆவியானவர் உங்களை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? நம்முடைய தேவனுடைய நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. இருப்போம் அல்ல, இதுக்காகத்தான் முயற்சி செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம், ஆவதற்காக, பிள்ளைகள் ஆவதற்காக. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஆகவே நிச்சயத்தோடு இருங்கள், தேவன் உங்களை பிறப்பித்து விட்டார், புதிதாக்கி விட்டார். நீங்கள் புதிதாக பிறந்தவர்கள். ஆமென். யோவான் 1:12 14 வரைக்கும் வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கவனியுங்கள், என்ன 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 தேவையாயிருக்கிறது? விசுவாசம் உள்ளவர்களாய். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் பல விதத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு சிலர் அவர் என்னுடைய பாவத்தை போக்கினார், அவர் பாவத்தை போக்குற பலியாக வந்தார் என்று மாத்திரம் விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிலர் சுகமாக்குற தேவன் என்று விசுவாசிக்கிறார்கள். ஒரு சிலர் நான் மரித்த பிறகு என்னை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார், இப்படியாக விசுவாசிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. முழுமையாக அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் மாறி எங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கிவிட்டார். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை, கவனிங்கள், அத்தனை பேர்களும், ஒருத்தர் கூட மிஞ்சல, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது புறவாமல், என்றால் சுய கிரிகையினால் புறவாமல், தேவனால் பிறந்தவர்கள். ஆமென். புறப்பார்கள் அல்ல.
கடினமாய் உழைத்து கடினமாய் கிரியை செய்து என்றைக்காவது பிறப்பார்கள் என்பதாக அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். கவனியுங்கள், நமக்குள்ளே இப்படியாக அவர் வாசம் பண்ணுகிறார். இப்பொழுதும் அப்படியாக வாசம் பண்ணுகிறார். எங்களை புதுப்பிக்கிறவராய், உயிர்ப்பிக்கிறவராய், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் இவைகள். ஆமென். இவைகளை நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள், ஆனால் ஒரு பொழுதும் சோர்ந்து போக மாட்டீர்கள், ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டீர்கள். எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வெற்றி சிறக்கிறவர்களாயிருப்பீர்கள். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, எபேசியர் 2 அதிகாரம் 8, 9 நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை நம்பி அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக, இனாமாக அவர் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், புதுப்பிக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் செய்து முடித்ததெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. அப்ப நான் வாசித்த இத்தனை வசனங்களும் விசுவாசத்தை குறித்து மாத்திரம்தான் பேசுகிறது, நம்முடைய கிரியை குறித்து அல்ல. இது உங்களால் உண்டானதல்ல. கவனிங்கள், இது நம்முடைய கிரிகையினால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி, நான் அதிகமாய் ஜபித்தபடியினால், அதிகமாய் உபவாசித்தபடியினால், அதிகமாய் தேவனை தேடினபடியினால் என்று யாருமே மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல. நம்முடைய கிரிகையினால் உண்டாகல. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் செய்து முடித்ததை இலவசமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம் விசுவாசத்தின் ஊடாக. ஆமென். யாக்கோப்பு 1 அதிகாரம் 18 இப்படியாக சொல்லுகிறது, அவர் சித்தம் கொண்டு, கவனிங்கள், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பேரானவர்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஹல்லேலூயா. நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பிப்பார் என்று இருக்கிறதா? கிடையாது. ஜனிப்பித்தார். அப்ப என்றைக்கு நாங்கள் விசுவாசித்தோமோ இயேசு கிறிஸ்துவை, அன்றைக்கே நாங்கள் புதியவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இனிமேல் நாங்கள் கிரியை செய்கிறது அல்ல, அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்போம். ஆமென். அநேகர் நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம். என்னத்துக்காக? எப்படியாவது மூத்த குமாரனை போல எப்படியாவது என்றைக்காவது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மையான இடங்களிலே உட்கார பண்ணுவார் என்று நாங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணுவார் அல்ல, உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமென். தீத்து 3 அதிகாரம் 5 இப்படியாக சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரிகையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். அப்ப கவனிங்கள், தயவு செய்து கிரியை செய்து தேவனிடத்திலே ஏதாவது பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்காமல். இப்ப இந்த நாட்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் நாங்கள் தேவனை ஆராதிப்பது என்னத்துக்காக? எப்படியாவது நாங்கள் ஆராதித்து அவரை குஷிப்படுத்தினால், சந்தோஷப்படுத்தினால்,
அவர் வந்து எனக்கு ஏதாவது செய்வார். இது ஏதாவது செய்வார் என்ற காரியம் அல்ல, செய்து முடித்தார் என்ற நன்றி அறிதலோடு செய்வதுதான் worship. செய்து முடித்தார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி அந்த நன்றி அறிதலிலே அவருக்கு நன்றி செலுத்துதல் தான் நம்முடைய ஆராதனை. ஆமென். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே முழு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுப்பித்தலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப ஆருடைய கிரியை? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இது தேவனுடைய கிரியை. அல்லேலூயா. அப்ப தேவன் இதை செய்து முடித்தார். என்னை அவர் புதிதாக்கினார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை மீட்டு கொண்டார். ஆமென். அவர் தம்மோடு கூட நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதாவானவர் ஒப்புரவாக்கி கொண்டார். இப்பொழுதோ நாங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், என்றென்றைக்கும் வெற்றி சுரந்து இருப்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறபடினால், உம்மை ஏற்றுக்கொண்டபடினால், எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினால் நீர் செய்து முடித்த யாவற்றிற்கும் சொந்தக்காரராயிருக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளானால் உம்முடைய எல்லா சொத்துக்கும் அதிபதிகளாயிருக்கிறோம், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரராயிருக்கிறோம். இனிமேல் பிசாசின் கிரிகைகள் நம்மை தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. மாறாக நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய், சத்துருவின் கிரிகளை அழிக்கிறவர்களாய், சகல வரங்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் உடையவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் செயல்படுகிறோம். நீர் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறீர், எங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகள், நோய்கள், வியாதிகள், பில்லி சூனிய கட்டுக்கள், பிசாசின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரண விடுதலை அவர்களை மேற்கொள்ளட்டும். விடுதலை உண்டாயிருப்பார்கள், விடுவிக்கிறவர்களாய் மாறுவார்கள், எழுந்து பிரகாசிப்பார்களா. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு உழைப்பிலே கேட்க போகிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பாஸ்டர் எடுத்து வந்த தேவ செய்திக்காக பரிசுத்தாவியானவர் தாமே அந்த வார்த்தைகளை 100 மடங்காக பல்கி பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை பல்கி பெருக பண்ணுவாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளை உங்களுக்கு திடப்படுத்தி இருக்கின்ற விசுவாசிக்கின்றோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஊழியர் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். ஆமேன்.